ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். லூக்கா 7:4. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக விதமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த இடத்திலும் ஒரு 100க்கு அதிபதியினுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் எப்படியாக நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க முடியும். ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அவருடைய வீட்டில் அவர் பிரியமாய் நேசித்த தன்னுடைய வேலைக்காரனுக்கு மரண அவஸ்தையாய் இருக்கிறார். அதாவது மரணத்திற்கு சமீபமான ஒரு வியாதியில் அவர் இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியில் வந்திருக்கிறார், அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று அறிந்து அவர் மூப்பர்களை நோக்கி, நீங்கள் எனக்காக இயேசுவிடம் பேசுங்கள், என்னுடைய வேலைக்காரன் அவன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று இயேசுவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், நீர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவங்க இப்படியாக சொல்கிறாங்க, அவர் ஜனத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அந்த மனுஷன், அந்த 100க்கு அதிபதி நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் அவர் கட்டி தந்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 100க்கு அதிபதியை குறித்து அவர்கள் முன்வைக்கிற நல்ல பண்புகளை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த 2 விஷயங்களை அவங்க சொல்லி, அவன் பாத்திரனாய் இருக்கிறான், நீங்கள் இந்த உதவி அவனுக்கு செய்யலாம், ஏன்னா அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆலயத்தையும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் உடனடியாக அவருக்கு உதவி செய்யும்படியாக கடந்து போகிறார். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னைத்தானே தாழ்த்துகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிறரை நேசிக்கிற ஒரு நல்ல மனப்பக்குவம், பிறருடைய வேதனையை அறிந்து அதற்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல எண்ணம் அவரிடம் இருந்தது. அது மாத்திரமல்லாமல் அவர் ஜனங்களை நேசித்தவராய் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாயும் வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு அவருடைய வீட்டுக்கு போகும்பொழுது தன்னைத்தானே தாழ்த்தி தன்னை ஒரு பாவி என்று அவர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரிடம் நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராய் இருந்தார். அதற்கு ஏற்ற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் கிருபையும் தயவையும் அவருடைய நன்மையும் பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த ஜூன் மந்த் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதை விட்டுட்டு இந்த ஜூலை மாதம், இந்த புதிய ஒரு மாதத்தில், இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜபத்தை கேட்பதற்கு, நீர் என்னுடைய கஷ்டங்களை ஆண்டவர் அறிவதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னோடு கூட இருப்பதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு ஆண்டவரே நான் பாத்திரனாய் இருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை, நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தான் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்மிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து எங்களை சரி செய்து கொண்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.